திஸ் இஸ் டே 2 ஆஃப் வாட் ஐ ஈட் இன் எ டே நம்ம வீடு. காலையில் எழுந்தது டீ குடித்தேன். அப்போ தான் என் பிரெயின் ஆகும். எனக்கு எங்கள் ஊரில் கிடைக்கிற கார வடைனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டும் இருக்குது. ஸோ எப்போ ஊருக்கு வந்தாலும் அங்கே கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தக்கடி கறி அண்ட் சிக்கன் 65. இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். லைக் இது வந்து ஒரு லக்ஸுரி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏதாச்சும் ஸ்பெஷல் டே இல்லைனா கெஸ்ட் வந்தால் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தால் இந்த மெனு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரட். அப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி பிளேட் ஃபுல் ஆஃப் ஆப்பிள் நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, பொரிச்ச மீன் அண்ட் வடகம். எனக்கு வந்து சீ ஃபுட்டெல்லாம் பெருசாக பிடிக்காது. ஆனால் அதில் அந்த சாலை மீன் மட்டும் எக்ஸப்ஷன். எனக்கு ஒரு வியர்ட் ஹேபிட் இருக்குது. மீன் குழம்புல தயிர் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் சாப்பிட்றேன். எல்லோரும் சொல்லுவாங்க இப்படி சாப்பிட்டா ஸ்கின் டிசீஸ் வரும்னு. ஆனால் எனக்கு ஒன்றும் வரல, நல்லா தான் இருக்கேன். கேட்குறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல. ஆனால் நான் இன்னும் ஸ்ட்ரேஞ்சாலாம் நிறைய பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து சீனி வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா? இட்லி, பூரி, அப்புறம் கோதுமை தோசை, புட்டு, அதெல்லாம் வந்து சீனி வச்சு தான் சாப்பிடுவாங்க. ரவையெல்லாம் சீனி வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து ரவையெல்லாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரவையை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். புட்டு சாம்பார்லாம் வச்சு சாப்பிடுவேன். சாம்பார் ஊறுகாலாம் புட்டு சாப்பிடுவேன். எனக்கு ஏனோ தெரில, அந்த சீனி வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்படி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் கம்ஃபர்டிங்காக இருக்கும். அப்புறம் நைட்டுக்கு தோசை சாப்பிட்டு எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். அண்ட் that's all about what I ate in a day in அம்மா வீடு. See you in another video. Tata.